सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। ஆயிரத்தில் ஒருவன் ஒருவன் தான், 2000லும் ஒருவன் தான், 10,000லும் ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பண்ண சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லிடு. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்து இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போர்டில் சொன்னார். அவர் அப்படி சொல்லவே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் வந்து சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுகள்லாம் சேமப்படும், நீங்களாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா HMV சார்பில். இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த HMV நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
சங்கீதமே என் தெய்வீகமே, நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே, என் ராஜாங்கமே, வானோரும் காணாத பேரின்பமே, பேரின்பமே. சங்கீதமே என் தெய்வீகமே, நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே, என் ராஜாங்கமே, வானோரும் காணாத பேரின்பமே, பேரின்பமே. கல்யாண பெண்ணாக உன்னை பார்த்தது, கார்மேகம் மாணிக்க பந்தல் போட்டது. கல்யாண பெண்ணாக உன்னை பார்த்தது, கார்மேகம் மாணிக்க பந்தல் போட்டது. காஷ்மீரின் சாரல் பன்னீரின் தூரல், காஷ்மீரின் சாரல் பன்னீரின் தூரல், பூங்காற்று வாழ்த்து சொல்லி போகின்றதோ. சங்கீதமே என் தெய்வீகமே, நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே, என் ராஜாங்கமே, வானோரும் காணாத பேரின்பமே, பேரின்பமே. நான் கொண்ட செந்தூரம் உந்தன் நெஞ்சிலே, நாள்தோறும் சேரட்டும் கொஞ்சம் அன்பிலே. நான் கொண்ட செந்தூரம் உந்தன் நெஞ்சிலே, நாள்தோறும் சேரட்டும் கொஞ்சம் அன்பிலே. நாணத்தில் நானும் மோகத்தில் நீயும், நாணத்தில் நானும் மோகத்தில் நீயும், போராடும் காட்சி தன்னை என்னென்பதோ. சங்கீதமே என் தெய்வீகமே, நான் தேடும் என் காதல் ராஜாங்கமே, என் ராஜாங்கமே, வானோரும் காணாத பேரின்பமே, பேரின்பமே. நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, தேடும் தூரமில்லை அந்த வேளை. நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை, தேடும் தூரமில்லை அந்த வேளை. பொங்கும்
பொருந்த இருக்கும் எங்கள் சேர்க்கை. பொங்கும் புனல் ஓடி முல்லை மலர் மேடை பூத்து குலுங்கும் இனி வாழ்க்கை. அதற்கு பொருந்த இருக்கும் எங்கள் சேர்க்கை. வரும் சித்திரையில் உறவை குத்தகை எடுத்து பொது சிங்காரையில் வாழ்வு துவங்கும். குழந்தை செல்வம் என்னும் பேரோடு விளங்கும். நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை. நெடும் தூரமில்லை அந்த வேளை. நித்த நித்தம் மனது சித்தரித்த கனவு நிறைவேற போகுதடி நாளை. நெடும் தூரமில்லை அந்த வேளை.
கோபியர் உண்டு என் பெருமான் தனக்கு இரு தேவியர் உண்டு இருந்தும் அவன் என்னை அடைந்தது என்ன இருந்தும் அவன் என்னை அடைந்தது என்ன அவன் எண்ணத்தை அவன் தந்தை இன்பத்தை நீ சென்று காரணம் என்னவென்று கேளடி தோழி அந்த கண்ணன் என்னிடம் சொன்ன கவிதைகள் பாடி சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ பொன்னோவியம் என்று பேரானதோ என் வாசல் வழியாக வலம் வந்ததோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ குளிர் காற்று கிள்ளாத மலரல்லவோ கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ குளிர் காற்று கிள்ளாத மலரல்லவோ கிளி வந்து கொத்தாத கனியல்லவோ நிழல் மேகம் தழுவாத நிலவல்லவோ நெஞ்சோடு நீ சேர்த்த பொருளல்லவோ என்னாலும் பிரியாத உறவல்லவோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ பொன் மாளிகை உந்தன் மனமானதோ என் காதல் உயிர் வாழ இடம் தந்ததோ இளம் சூரியன் உந்தன் வடிவானதோ செவ்வானமே உந்தன் நிறமானதோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ முத்தாரம் சிரிக்கின்ற சிரிப்பல்லவோ முழு நெஞ்சை தொடுகின்ற நெருப்பல்லவோ சங்கீதம் பொழிகின்ற மொழியல்லவோ சந்தோஷம் வருகின்ற வழியல்லவோ என் கோயில் குடிகொண்ட சிலையல்லவோ சந்திரோதயம் ஒரு பெண்ணானதோ செந்தாமரை இரு கண்ணானதோ அலையோடு பிறவாத கடலில்லையே நிழலோடு நடக்காத உடலில்லையே துடிக்காத இமையோடு விழியில்லையே துணையோடு சேராத இனமில்லையே என் மேனி உனதன்றி எனதில்லையே இதழோடு இதழ் வைத்து இமை மூடவோ இருக்கின்ற சுகம் வாங்க தடை போடவோ மடி மீது தலை வைத்து இளைப்பாரவோ முகத்தோடு முகம் வைத்து முத்தாடவோ கஞ்சாடை கவி சொல்ல இசை பாடவோ இளம் சூரியன் உந்தன்
ரசமே மாசில்லாத தங்கமே வளரும் சந்திர பிம்பமே மணமலரே கனிரசமே மாசில்லாத தங்கமே வளரும் சந்திர பிம்பமே கனிவாயிதழின் புன்னகையால் மனதை கவரும் கிளியே கலை அழகு தவழும் கிளையே அழகு தவழும் கிளையே கனிவாயிதழின் புன்னகையால் மனதை கவரும் கிளியே கலை அழகு தவழும் சிலையே அழகு தவழும் சிலையே உன்னை எண்ணி உள்ளம் மகிழுதடா எனது அன்பின் வெள்ளமே இனிக்கும் மழலை செல்வமே மணமலரே தனிரசமே மாசில்லாத தங்கமே வளரும் சந்திர பிம்பமே பழமும் பாலும் ஊட்டி உன்னை பள்ளி கூடல் அனுப்புவேன் படித்து நீயும் அறிய பெரிய பட்டம் வாங்கி திரும்புவாய் படித்து நீயும் அறிய பெரிய பட்டம் வாங்கி திரும்புவாய் அதை எண்ணி உள்ளம் மகிழுதடா எனது அன்பின் வெள்ளமே இனிக்கும் மழலை செல்வமே மணமலரே தனிரசமே மாசில்லாத தங்கமே வளரும் சந்திர பிம்பமே ஒன்றே நல்லரும் என்றிவர் வாழவும் விடமாட்டார் பெண்ணை வாழவும் விடமாட்டார் இல்லரும் ஒன்றே நல்லரும் என்றிவர் வாழவும் விடமாட்டார் பெண்ணை வாழவும் விடமாட்டார் இந்த தொல்லை இல்லாமல் மறைவதென்றாலும் சாகவும் விடமாட்டார் அவரே சாகவும் விடமாட்டார் இந்த தொல்லை இல்லாமல் மறைவதென்றாலும் சாகவும் விடமாட்டார் அவரே சாகவும் விடமாட்டார் அம்மா 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 அம்மா
பெண்ணை வாழவும் விடமாட்டார். கிடப்பதனாலே பெண்கள் தெய்வமா, வீட்டில் கல்லை போலே இருப்பதனாலே பெண்கள் தெய்வமா, உயர் தீவன் இல்லாமல் வாழ்வதினாலே தெய்வம் பெண் என்றார், இன்ப செல்வம் பெண் என்றார். மானம் என்பது பெண்களுக்கென்றால் ஆண்களுக்கேனில்லை, ஒரு வார்த்தையினாலே களங்கம் பிறப்பது மாதர்கள் படும் தொல்லை, இந்த நாட்டிலும் நீதி தமிழகத்திலும் நீதி. இல்லரும் ஒன்றே நல்லரும் என்றிவர் வாழவும் விடமாட்டார், பெண்ணை வாழவும் விடமாட்டார். இந்த தொல்லை இல்லாமல் மறைவதென்றால்